நேற்று ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு மெஜாரிட்டி வந்துடுச்சு அப்படின்னு அஃபிஷியலாகவே வந்து நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி விசிகே சார்பில் சரி ஐயுஎம்எல் சார்பிலையுமே ஒரு சர்ப்ரைஸாக வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ஆதரவு. இருந்த போதிலும் வந்து வீடியோ போட அந்த மனசு வரல. எப்படியும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் நாளைக்கு சொல்கிறோம், சாயங்காலம் சொல்கிறோம், நாளை கழிச்சு ஒரு மீட்டிங் வச்சு சொல்கிறோம் அப்படின்லாம் இவங்க சொல்லுவாங்க அப்படின்ற இவங்க மேலே இருந்த அந்த நம்பிக்கையே கொஞ்சம் கூட இல்லாமல் போய் ஒரு மன உளைச்சலுக்கு நான் மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய எல்லா யூடியூப் கம்யூனிட்டி மெம்பரும் ரீல் கிரியேட்டர்ஸும் இன்ஸ்டாகிராம்லுமே அதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு தான் ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. இருந்த போதிலும் கூட ஒரு கிளியர் கட்டான மெஜாரிட்டியை வந்து நேற்று நைட்டே டிவிக்கே வந்து வாங்கிடுச்சு. விஜய் அவர்களும் ஆளுநரை சந்திச்சு இந்த மாதிரி நாளைக்கு பதவி ஏற்க என்னை அழைங்க அப்படின்னு கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நம்ம மட்டும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்பார்த்த அந்த சி ஜோசப் எனும் நான், சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்றது இன்னைக்கு நிறைவேற்றிருக்கு. வாழ்த்துக்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு, தளபதி சிஎம் விஜய் அவர்களுக்கு. அவர் வந்து இப்போ அபிஷியலாவே நம்மளுடைய முதலமைச்சராக ஆயிட்டாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு அவர் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாரு. அதில் முக்கியமான 3 விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதுதான் இப்போ வந்து பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎம் அவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்க, டிவிகே கூட்டணியில் இப்போ அஃபிஷியலாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வந்து விட்டுருக்காங்க. அந்த ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எம்கே ஸ்டாலின் விஜய் அவர்கள் பதவி ஏற்று 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள தன்னோட ஆட்டத்தை வந்து அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி 200 யூனிட்டுகள் வந்து இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றத ஒரு முதல் கையெழுத்தா விஜய் அவர்கள் வந்து போட்டிருக்காரு. அதுல சில குழப்பங்கள்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்ற மொத்த விஷயத்தையுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, எத்தனை பேர் இப்போதான் வந்து 1 வாரம் கழிச்சு ஐபிஎல் மேட்ச் பார்க்க போறீங்க? இன்னொரு பக்கம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நிம்மதியாக தூங்க போறீங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அந்த அளவுக்கு தான் இந்த 1 வாரம் ஃபுல்லாமே டிவிகே மெம்பர்ஸ்க்கும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்குமே சரி போயிருக்கும். என்ன பயமா இருக்கா? இதுக்கப்புறம் தான் பயங்கரமா இருக்கும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், வெல்கம் டு ஓஜி பாலிடிக்ஸ். விஜய் அவர்கள் சக்சஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஎம்க்கு உண்டான ஓட் செரிமனியை வந்து முடிச்சிருந்தாரு. அந்த சமயத்தில் வந்து ராகுலுமே வந்து வந்திருந்தாரு. ஸோ ராகுலுக்கு வந்து மூஞ்ச பார்த்தீங்கன்னா அவருடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தளபதி விஜய்க்கு சப்போர்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ரியாக்ஷன் இருந்தது. ஏன்னா அவரை சிஎம் காட்டக்குள்ளாரையும் சரி அவங்க பேரண்ட்ஸை காட்டக்குள்ளாரையும் சரி பயங்கரமான சத்தங்கள் எல்லாம் வந்து போய்கிட்டே இருந்தது. அந்த மேடையிலே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர்கள்லாம் வந்து அமைச்சர்களாக வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்னும் அஃபிஷியலாக வெளியே வரல. நம்ம வெளியே வந்த பிறகு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி ஓட் செரிமனி முடிஞ்ச பிறகு ஒரு ஸ்பீச் வந்து தளபதி வந்து கொடுத்திருந்தாரு. உங்கள ஒருத்த மாதிரி தான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி தான், உங்க புள்ள மாதிரி தான், உங்க மகன் மாதிரி தான், உங்க அண்ணன் மாதிரி தான், உங்க தம்பி மாதிரி தான். உண்மையாலுமே சொல்லணும்னா ஒரு பேங்கிங்கான ஸ்பீச்சா இருந்தது. வேற லெவல்ல இருந்தது இந்த ஸ்பீச். வழக்கம் போல எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருந்தாரு. டிவிகே மெம்பர்ஸ்க்கும் சரி குறிப்பா குழந்தைங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாரு. அவருக்கு கடைசி நேரத்தில் சப்போர்ட் பண்ண விசிகே, சிபிஐ, சிபிஐஎம், முஸ்லீம் லீக் அவங்களுக்குமே வந்து நன்றி தெரிவிச்சிருந்தாரு. அதுல அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொன்னது என்னன்னா, சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு வந்து என்னுடைய ஆட்சியில கண்டிப்பா இருக்கும், அதை வந்து நான் ரொம்ப தீவிரமா கவனிப்பேன். இது வந்து எல்லாருமே சொல்றதுதான். கண்டிப்பா சிஎம்ஆ பதவியேற்கிற எல்லாருமே வந்து சொல்றதுதான். பாத்தீங்கன்னா அதுல ஒரு குறிப்பிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடியுமே அதை சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த மக்கள் பணத்துல இருந்து 1 ரூபா கூட நான் கண்டிப்பா எடுக்கவே மாட்டேன், அந்த விஷயத்த நான் காப்பாற்றுவேன், ஏன்னா அதை எடுக்கணுன்ற அவசியமும் எனக்கும் கிடையாது. இது பரவாயில்ல,
அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அதாவது உங்களோட மெம்பர்ஸ், கேடரேட் மெம்பர்ஸ்க்கு அவர் சொல்றாரு, இருந்ததுன்னா அதை தயவு செய்து எரேஸ் பண்ணிடுங்க, நான் கண்டிப்பா வந்து அதை அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டான மெசேஜ் வந்து சொல்லியிருந்தாரு. இதை பாராட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் ஐஏஎஸ் ஆன சகாயம் அவர்கள் வந்து அவரை வந்து பாராட்டியிருக்காரு. இந்த மாதிரி அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. இது சொல்றதுக்கே ஒரு துணிவு வேணும். இதுவே வந்து அவர் எந்த அளவுக்கு மக்கள் மேல நம்பிக்கை வச்சு வந்திருக்காரு அப்படின்றத காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் வந்து கண்டிப்பா இப்ப திருச்சி கிழக்குல வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு அவருடைய எம்எல்ஏ சீட்டை விஜய் அவர்கள். அதுல அவர் நிக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவர்கிட்ட அதை கேட்டப்ப இது வெறும் ஸ்பெகுலேஷன்ஸ் தான், ஆஃபிஷியலா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அதுல அவர் ரெண்டாவதா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லியிருந்தாரு விஜய் அவர்கள். அதுதான் வந்து இப்போ வந்து தமிழக அரசியல்ல பத்துக்கிட்டு எரியுது, பல்வேறு கேள்விகளை வந்து கேட்க வச்சிருக்கு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி முன்னாள் அரசு, அதாவது டிஎம்கே அரசு இருந்தாங்க இல்லையா, 2021 இருந்து 26 வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க இந்த மாதிரி கஜானாவே வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல அவங்க இந்த மாதிரி வாங்கி கடன்களை வாங்கி கடன் சுமையை ஏற்றி விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் வந்து என்னை நம்பி உங்க சிஎம் பொறுப்பை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை நான் காப்பாற்றணும், கண்டிப்பா அதை காப்பாற்றுவேன், உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வேணாம், இருந்த போதிலும் எனக்கு வந்து இந்த அவகாசத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வந்திருக்கும், எல்லாரும் காமன் மேன் இருக்க எல்லாருக்குமே அந்த கேள்வி வரும், எதிர்கட்சி மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே வந்திருக்கும். அதாவது இவர் அறிவிச்ச இந்த ஃப்ரீபீஸ், இந்த இலவச திட்டங்கள்லாம் அறிவிச்சாரா, அதெல்லாம் நடைமுறைக்கு வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்கு வந்திருக்கும். ஏன்னா 2500 ரூபா பெண்களுக்கு தர்றதா சொல்லியிருந்தாரு, 6 சிலிண்டர்கள் வருஷத்துக்கு இலவசம், இன்னொரு பக்கம் வேலையில்லா இளைஞர்களுக்கு 4000 இப்படின்னு சொல்லிட்டு பல ஃப்ரீபீஸ் வந்து சொல்லியிருந்தாரு. இதுதான் வந்து எல்லாருமே ஒரு டவுட்ஃபுல்லாவே கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, இதுக்கு வந்து எப்படி அவர் வந்து ரியாக்ட் பண்ண போறாரு, எப்படின்னு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் கிளியர் கட்டாவே சொல்லியிருக்காரு, கொஞ்சம் எனக்கு டைம் தாங்க, இதை நம்ம கண்டிப்பா பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை எப்படியாவது காய நகர்த்தணும் பார்த்த முன்னாள் முதலமைச்சரான எம்.கே. ஸ்டாலின் வந்து கொஞ்ச நேரத்திலே, இந்த மாதிரி அவர் சொன்ன கொஞ்ச நேரத்திலே ஒரு ட்வீட் வந்து போடுறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வாழ்த்துலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடுத்த எடுப்பிலே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, அதெல்லாம் இருக்கு, மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். இதை வந்து எங்க போய் எழுதி வைக்கிறது அப்படின்னு தெரியல. பணம்லாம் இருக்கான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி திறமை, நிர்வாகம் அப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அந்த கஜானாவே காலி பண்ணி வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த உண்மையை வந்து போட்டு உடைச்சிட்டாரு. 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓர வஞ்சனையும் சமாளித்து தான் நாங்க எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றினோம். ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உயிரிலே சொல்லியிருக்கீங்க. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குள்ளே தான் தமிழ்நாட்டு கடன் அளவு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கீங்க, ஆனா நாங்க இது பண்ண வரம்புக்கு மீறி நாங்க கடன் வாங்கலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த வகையில நியாயம் தெரியல. கடந்த ஆட்சியில மட்டுமே 5 லட்சம் கோடி, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த அந்த 50-60 வருஷம் ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்ட் பேங்க், இந்த குளோபலைசேஷன்லாம் வந்துச்சு, அப்பதான் இந்த கடன் கொடுக்குற அந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்தது. அது மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs தான். நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், எக்ஸாக்டா சொல்ல. இப்ப கடந்த ஆட்சியில வந்து மட்டும் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா 5 lakhs சொல்லியிருக்காங்க. இவர் எப்படி இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னே எனக்கு தெரியல. தமிழ்நாட்டு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலே தெளிவாக நாங்கள் சொல்லிவிட்டோம், அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகுதான் நீங்க பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க, உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்பாதீங்க. வாரே வா, இதுதான் எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு சொல்றது. வச்சாரு பாத்தீங்களா ஒரு பாயிண்ட். நீங்க இந்த மாதிரி கடன் இருக்குன்னு தெரிஞ்சுதானே வந்து வாக்குறுதிகள்லாம் கொடுத்தீங்க, இப்ப நான் இந்த மாதிரி வந்து பேசுறீங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பாயிண்ட்டை வந்து பிடிச்சிருக்காரு. நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளித்திருக்கிறேன் என கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்போதுதான் அரசு நிர்வாகத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். கூடிய விரைவில் மக்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் என்றும் நுணுக்கங்களை எங்களைப் போலவே தாங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். வாக்களித்த மக்களோடு நானும் அதை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு வந்து அந்த ட்வீட்ல வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இப்ப அறிவிச்சிங்கல்ல, இந்த மாதிரி 2000 அறிவிச்சிங்க, 2500 அறிவிச்சிங்க பெண்களுக்கு, இன்னொரு பக்கம் 6 சிலிண்டர் அறிவிச்சிருக்கீங்க, வேலையில்லா இளைஞருக்கு 4000, அதெல்லாம் உடனே இப்பவே அடுத்த வாரமே செயல்படுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு வந்து ட்வீட் வந்து போட்டிருக்காரு. இப்படி இவர் ட்வீட் போட்டவர் தான் வந்து பாத்தீங்கன்னா 23 மாசம் பெண்களுக்கு அவரு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னார் இல்லையா, அந்த காசுகளை வந்து பாத்தீங்கன்னா தரவே இல்லை. அந்த 23 மாசம் கழிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தையே வந்து கொண்டு வராங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த 1000 ரூபா அப்படின்ற அந்த ஒரு சிஸ்டத்தையே வந்து கொண்டு வராங்க. ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எதிர்பார்க்கறாரு, உடனே அடுத்த வாரமே வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து போட்டுருவாரு அப்படின்னு. ஸோ இது வந்து சினிமா கிடையாது. சினிமால நம்ம நினைச்சதை என்ன வேணா ஒரு பாட்டுலயோ ஒரு காட்சிகளாவோ வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துல இதெல்லாம் நடக்கிற மாதிரி காமிச்சிடலாம். முதல்வன் படத்துலலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் வந்து இது கிடையாது. இது இன்டைரக்டாவும் சரி டைரக்டாவே ஒரு ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு ட்விட்டு தான். மக்களுக்கு ஒரு அதிருப்தியை இந்த அரசு மேல, அதை புதுசா ஆரம்பிச்சு இப்ப 1 மணி நேரம் ஆன இந்த அரசு மேல ஏற்படுத்தணும் அப்படின்றத இவர் வந்து தூண்டி விட்டுருக்காரு. ஆனா இந்த விஷயங்களை கிளியர் கட்டாவே மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா அதற்குண்டான டைமை வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு நம்ம தரணும். அப்பதான் உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா வந்து தளபதி விஜய் கூட தான் நிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ஒரு பிரச்சனை வந்து அந்த ஓட் செரிமனியில ஒரு பிரச்சனை வந்து உருவாக்கியிருக்கு. அதாவது தமிழ் தாய் வாழ்த்தை வந்து 3ஆவதா வச்சுட்டாங்க. தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல. வந்தே மாதரம் தேசிய கீதம்லாம் வந்து பாடிட்டாங்க, அது எப்படி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கண்டன அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க. இதெல்லாம் எப்படி இவ்வளவு ரெடியாவே வச்சிருப்பாங்களா இந்த பேப்பர்லாம் அப்படின்னு தெரியல. அந்த ஓட் செரிமனி முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் வருது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 5 வருஷத்துக்கு பயங்கரமா இருக்க போது இந்த ஆட்சி அப்படின்றது. இந்த சினாரியோஸ் எல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியுது. அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க அபிஷியலாவே ஒரு டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற அந்த விழாவில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து முதலிடத்துல தான் பெற்றிருக்க வேண்டும். ஆனா அதுக்கு பதிலா இந்த வந்தே மாதரம் தேசிய கீதம்லாம் பாடப்பட்டிருந்தது. இந்த மாதிரி வந்தே மாதரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு வந்து இது பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து எங்களுடைய கொள்கைக்கு வந்து ஏற்புடையதா கிடையாது. நாங்க ஒரு மத சார்பின்மையற்ற ஒரு கூட்டணியை வந்து வச்சிருக்கோம், அதுக்குள்ள இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு கண்டன அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏற்பாடு அப்படின்றது, இந்த பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது எப்ப தளபதி விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்றாரோ அதுக்கப்புறம் தான் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரு இந்த மாதிரி அவரு இருக்கக்கூடிய அந்த தனி செயலாளர், அவங்க கூட அந்த செக்ரட்டரியேட்லாம் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் மாத்திரக்கான அறிக்கையெல்லாம் வந்து அவர் விட்டுருக்காங்க. இனிமேட்டு தான் வந்து அந்த கொஞ்சம் நாட்கள் ஆகும், எப்படியும் ஒரு 2 to 3 டேஸ்க்காச்சும் ஆகும். அவர் ஃபுல்லா வந்து அவர் பவரை வந்து அக்வயர் பண்றதுக்கு, தளபதி விஜய் வந்து அக்வயர் பண்றதுக்கு ஆகும். ஆனா அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏன் இந்த மாதிரி வந்தே மாதரம் கொண்டு வந்தீங்க, தேசிய கீதம் இல்லையா, தமிழ் வாழ்த்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பிரச்சனையை வந்து இந்த மாதிரி கிளப்பி இருக்காங்க. ஸோ இதுல இருந்தே நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது, எந்த ஒரு சட்ட திட்டங்கள் அவர் தளபதி விஜய் அவர்கள் ஏற்றனாலுமே அதற்கு பல்வேறு தரப்பான எதிர்ப்புகள் வந்து எதிர்கட்சிகள் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள்ல இருந்தே வரும் அப்படின்றத இப்பயே வந்து நம்மளால யூகிக்க முடியுது. இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து வேலை முடியல, இனிமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலையே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 5 வருஷத்துக்கு வந்து பயங்கரமான வேலைகள்லாம் இருக்குன்னு இந்த சினாரியோஸை பார்த்தாலே தெரிஞ்சது. இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் வந்து 3 முக்கியமான ஒரு கையெழுத்துக்களை வந்து போட்டிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுக்கு
மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட். இது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் உருவாக்கப்படும் அப்படின்னு அந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த குற்றங்களை தடுக்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெண் காவல் நிலையங்களை வந்து சிறப்பாக அமைச்சிருக்காரு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி நார்காட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு இந்த போதை ஒழிப்பு. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதையில் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்காகவே 37 காவல் நிலையங்களும் மாவட்டத்திற்கு 1, 9 மாநகரங்களில் உள்ள காவல் மாவட்டங்களில் தலா 1 வீதம் 28 காவல் நிலையங்களும் என மொத்தம் 65 போதை பொருட்கள் தடுப்பு படை உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாகவே ரொம்பவும் வரவேற்கப்பட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது விஷயம்தான். ஏன்னா இந்த 2 விஷயம்தான் பயங்கரமாக வந்து போய்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றமாகட்டும் சரி, அதே மாதிரி இந்த போதை கலாச்சாரம்ன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஃப்ரீபீஸே தரலனாலும் பரவாயில்ல, இதை வந்து ஏற்படுத்துறதுக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். இன்னொரு பக்கம் இந்த 200 யூனிட் மின்சாரம் கொடுக்கறதுல ஒரு சின்ன குழப்பங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த 100 யூனிட் மின்சாரம் ஏற்கனவே முன்னாடி இருந்த தமிழ்நாடு அரசு வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து கேன்சலா? இப்போ 500 யூனிட் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணாதான் இதை வந்து பயன்பட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விஷயங்களை ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் கிளப்பி விட்டுட்டாங்க. அதுக்கு தான் இப்போ வந்து தெளிவான விளக்கத்தை வந்து சொல்லியிருக்காங்க. 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் உள்ளபடியே தொடரும். 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தினால் 200 யூனிட் மின்சாரம் இலவசம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, 500 யூனிட் வரை நீங்கள் 2 மாதத்துக்கு பயன்படுத்திங்கன்னா 200 யூனிட் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பண்ணிட்டு மீதி 300 யூனிட்டுக்கான அந்த பணத்தை வந்து நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 யூனிட்டுக்கான அந்த மின்சாரம் வந்து இலவசமாக ஏற்கனவே இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே தொடரும். அப்போ நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து 550 யூனிட் மின்சாரம் வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 100 யூனிட் வந்து அதில் கழிஞ்சிரும். அப்போ 450 யூனிட்டுக்கான அந்த கட்டணத்தை நீங்கள் வந்து செலுத்த வேண்டியதாக இருக்கும். இது ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இதை புரியாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 100 யூனிட்டுக்கு வந்து இலவசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பரவிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர் பதவி ஏற்ற ஒரு நாள் கிடையாது, 1 மணி நேரத்துல இந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. இந்த மறைமுகமா உங்களுக்கு தெரியாம போய் சந்திக்கிறதோ அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க. அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். உண்மையாலுமே சொல்லணும்னா பிரம்மாண்டமா இருக்கு. இவருடைய இந்த சிஎம் பதவியா ஏற்ற பிறகு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, சவுத் இந்தியா மட்டும் கிடையாது, ஃபுல்லா இந்தியா ஃபுல்லாமே அதனுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிச்சிருக்கு. இந்த நிலையில தான் பிஎம் மோடி அவர்கள் வந்து பெங்களூர்ல ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, காங்கிரஸுக்கு எதிராக பேசியிருக்காரு. அதாவது காங்கிரஸ் வந்து ஒரு நிலையில்லாத ஒரு பார்ட்டி, அவங்க வந்து இந்த மாதிரி எதிரிகளுடைய முதுகுல குத்துறதே வந்து வேலையா வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க டிவிகே கூட போய் சேர்ந்துட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருந்த ஒரு டீம் கூட போய் சேர்ந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. இதுல ஆக்சுவலி ஒரு கூத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல இப்ப முதல்வரா வந்து சவந்து அதிகாரி அப்படின்றவர் வந்து ஓத்து எடுத்திருக்காரு. அவரு தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட எம்எல்ஏ. அவரு யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்சில ஏற்கனவே மம்தா பானர்ஜி கட்சியில டிஎம்சில வந்து இருந்திருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வந்து லஞ்சம் வாங்குறாரு. அதை வந்து வீடியோ பிடிச்சி அந்த வீடியோவை பாரதிய ஜனதாவோட அஃபிஷியல் யூடியூப் சேனலான அந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணி அவருக்கு எதிராக வந்து மோடி வந்து பேசி வச்சிருக்காரு. அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சிஎம்மா வந்தாரு. இந்த கூத்தெல்லாம் நம்ம எங்க போய் சொல்றது அப்படின்னு தான் தெரியல. அவரு தான் வந்து இந்த மாதிரி வந்து முதுகுல குத்துறது, இந்த மாதிரி நியாயம் அநியாயம் கரப்ஷனை பத்திலாம் பேசுறதுக்கு எங்கிறது தான் மனசு வருது அப்படின்னு தெரியல. அது ஒரு பக்கம் விட்டு தள்ளுவோம். தளபதி விஜய் இப்போ அபிஷியலாவே சிஎம் விஜயா வந்து மாறி இருக்காரு. இந்த நிலையில அவர் பதவி ஏற்ற அந்த ஓட் செரிமோனியில வந்து பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் ஆகட்டும், ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன்,
இந்த மாதிரி ஒரு 9 பேர்கிட்ட வந்து அமைச்சர்களாகவும் பதவி ஏற்றிருக்காங்க. அதற்குண்டான அஃபிஷியல் டிக்ளரேஷன்லாம் வரும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தனா அப்படின்றவங்களுமே வந்து இப்போ அமைச்சராக ஆகியிருக்காங்க. ஸோ இதை குறித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராக இருந்த இந்த கீர்த்தனா வந்து அமைச்சர் பதவி ஆகியிருக்காங்க. இன்னொரு பக்கம் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ராஜ்மோகன் அவர் எல்லாமே அமைச்சரா, என்னங்க தமிழ்நாட்டுக்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலி அவனுங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கொலை பண்ணுறவன், கற்பழிக்கிறவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், மணல் அள்ளுறவன், மக்களோட பணத்தை சுரண்டி திங்கிறவன், இவங்களுக்கெல்லாம் மத்தியில் ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சரோ, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோ, யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களோ அமைச்சராவோ எம்எல்ஏவோ ஆகுறதுன்றது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இதுதான் மாற்றம், நடந்தே தீரும், நடந்திருக்கு. இந்த மாதிரி சமுதாய சீர்களுக்கு எதிரான நாங்கள் நிற்கிறோம், சமூக நீதி அப்படி இப்படின்னு பேசுறது, அதையே பண்ணுறவங்க மத்தியில் இவ்வளோ ஜென்யூனா தாங்க யாரு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இதுதான் நாங்கன்னு தைரியமாக வந்து முகத்தை காட்டி அவங்க மக்களோட சப்போர்ட்ல இந்த லெவலை வந்து எட்டிருக்காங்க. எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி கூடவே நின்னதுக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை இல்ல மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பல்வேறு விஷயங்களை பற்றி பேச இருக்கோம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.